இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். வசனத்தை கேட்டு வாக்குத்தத்தை கேட்டு ரொம்ப நாளான மாதிரி இருக்குல்ல. ஆமாம், 1ஆம் தேதி கரெக்டாக கேட்டோம். அதுக்கடுத்து 2 வாரங்கள் நடுவில் கடந்து போயிட்டு 4ஆவது வாரத்திற்குள்ளே ஓடி வந்துட்டோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன். நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம், கடைசி வரைக்கும் இந்த சத்தம் வந்துடணும். எடுத்து வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசினதான அவருடைய வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படுமா? செய்யப்படும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை அருளினார். வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். தேவன் விரும்புவது என்ன? நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நம்மிலே அது நிலைத்திருக்க வேண்டும். அப்போ அந்த வார்த்தைகள் அவர் நம்மிலே நிலைத்திருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஒன்னே ஒன்று, ஆண்டவரோடு கூட நம்ம வாழணும், ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கணும், அவரோடு கூட ஓடணும். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டா போதும், கர்த்தர் நமக்குரியவைகளை சந்தித்து நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். கடந்த அந்த முதல் வாரத்திலே நாம் தியானித்த காரியங்கள், நிலைத்திருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுக்கு என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிசாசின் கிரியைகளுக்கு, பிசாசுக்கு என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனிடத்திலே சேர்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்குள்ளாக, தேவனிடத்தில் நாம் நெருங்குகிற அந்த அனுபவங்களை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தந்து நடத்துவாராக. அவருக்குள்ளே நிலைத்திருந்து ஓடுவதற்கு வேண்டியதான அனுக்கிரகத்தை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தருவாராக. ஆமென் சொல்லுவோமா? அப்போ அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், அவருக்குள்ளே ஸ்திரப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு அவருக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேனா அல்லது உலகத்தின் காரியங்களிலே நான் நிலைத்திருக்கிறேனா? அப்போ அவருக்குள்ளே நான் நிலைத்திருப்பேன். ஆனால் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் தேவன் அதின் காலத்திலே நேர்த்தியாய் அவர் செய்து முடிக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, உங்கள் வாயில் சொல் பரவாததற்கு முன்னமே, சொல் பரவாததற்கு என் தேவையை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? நம்முடைய தேவைகள் என்னது என்பதை அறிந்திருக்கிறார். நம்ம நினைப்போம், இதெல்லாம் சாத்தியமில்லை, இதெல்லாம் நடக்குமா, இதற்குரியதான வாய்ப்புகள் உண்டா, இதெல்லாம் என் வாழ்க்கை. நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருந்து பாருங்க, ஆண்டவரோடு கூட தரித்திருந்து பாருங்க, நடக்காதவைகளையும் கர்த்தர் நடக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சாத்தியக்கூறில்லாத காரியத்தையும் தேவன் சாத்தியமாக்க அவர் போதுமானவர். ஆமென் சொல்றீங்களா? அப்போ சகலவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுக்கிரகம் பண்ணி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளை தகப்பனோடு கூட நடக்கும், தகப்பனோடு கூட அந்த பிள்ளை இருக்கும் அப்படின்னா அந்த தகப்பன் தம் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? என்ன செய்வாரு? சரியாய் செய்து முடிப்பார். உண்மைதானா? அந்த தகப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் எது வேணும். அதே நேரத்தில் அந்த பிள்ளை சில காரியங்களை கேட்கும். கேட்கிறத அந்த தகப்பன் அந்த நேரத்திற்கு என்ன செய்வார்னா பெற்று கொடுப்பார், வாங்கி கொடுப்பார். அந்த பிள்ளைக்குரியதை அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவார்? ஏற்படுத்தி வைப்பார். இது தாங்க தகப்பனுடைய அன்பு, இதுதான் தகப்பனுடைய அன்பு. அப்ப அங்க காணப்படுகிற காரியம் என்ன? அந்த பிள்ளை அந்த தகப்பனோடு கூட நெருங்கி இருக்கும் பொழுது அந்த ஒரு அனுபவத்திற்குள்ள நம்ம வந்துடணும். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்துடணும். தேவன் அந்த அனுபவத்திற்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவாராக. குறிப்பாய் இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசிக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். புதிய வருஷத்திற்குள்ள நுழைய போறோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நான் ஆண்டவரோடு கூட இந்த வருஷத்துல
எந்த அளவுக்கு நெருங்கி இருந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் நெருங்கி இருந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு தேவனோடு கூட நான் நெருங்கி இருந்தேன். சொல்லப்பட்ட ஆராதனை நேரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய வாசற்படியில், கர்த்தருடைய ஆலயத்தின் நடுவில் கர்த்தருடைய கிருபையை சிந்திக்கிற இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட இந்த வருஷம் எனக்கு போச்சா? இல்லை, மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, மேலோட்டமான ஒரு ஜெப வாழ்க்கை, மேலோட்டமான ஆராதனை, இதோடையே வாழ்க்கை ஓடி வந்துட்டோமா? இதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை என்ன பண்ணேன், கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே அதான் நிலைத்திருக்கிற அனுபவம், அதுதான் நிலைத்திருக்கிறார். அதை நாடுகிறது என்ன? ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்யணும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தங்கி இருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள நான் ஸ்திரமா இருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானிக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தின் நடுவில் கர்த்தருடைய கிருபையை சிந்திக்கணும். இதுவே என் தியானமா மாறணும், இதுவே தியானமா மாறணும். கர்த்தருடைய ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து அவருடைய வசனத்தை தியானிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எனக்கு என்ன செய்யணும், ஏற்படுத்தி தர வேண்டுமே. அதான் சங்கீதக்காரன் சொல்லுங்க, இரவும் பகலும் அவருடைய வார்த்தையின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அவன் செய்வதெல்லாம் அவற்றை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், அவன் செய்வதெல்லாம் அவற்றை கர்த்தர் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்கா? அந்த மேலான ஐக்கியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கா? அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதத்தின் புத்தகத்தில் 24வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்தின் புத்தகத்தில் 24:3 வசனத்தை வாசிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? சொல்லுங்க பாப்பா, யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? நிலைத்திருப்பான். அங்கே வசனம் அழகாய் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். அப்ப இன்னைக்கு மலையின் மீது ஏறுகிற ஒரு அனுபவம், மலையின் மீது ஏறுகிற ஒரு அனுபவம், ஜெப அனுபவம் நமக்குள்ள வரணுங்க. அந்த மலையின் அனுபவம் என்பது உச்சியின் அனுபவம், உன்னத அனுபவம். என் வாழ்க்கையில யார் என் கூட இருந்தாலும், யார் என்ன சொன்னாலும், உச்சிக்கு ஏறுகிற ஒரு அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு, ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல அவர் விரும்புகிறாரு. என் பிள்ளை ஒவ்வொரு நாள் காலையிலும் என் பக்கமா எழுதி வரணும், ஒவ்வொரு நாளும் பர்வதத்துக்கு மேலே எழுதி வரணும். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், நிலைத்திருப்பான். அவரோடு கூட இருக்கிற கம்யூனியன், அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம். அப்ப அந்த ஐக்கியத்தில் நான் நிலைத்திருக்கிறேனா? அந்த ஐக்கியத்தில் நான் நிலைத்திருக்கிறேனா? தேவனோடு இருக்கிற அந்த உறவு, அந்த உறவு அது வலிமை மிக்கதா இருக்க வேண்டும், வலிமை மிக்கதா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மேலான அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. அப்ப அங்கே சொல்லப்படுகிறது சங்கீதத்தின் புத்தகத்தில் 63வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 63 2வது வசனத்தை வாசிங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க, இப்படியே நான் பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்றீங்களா? ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்தில் இப்படியே நான் உம்மை பார்க்க எப்படி இருக்கணும்? ஆசையா இருக்கணும். ஆண்டவரே ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கா? என் மக ஒரு காரியத்தை செய்வான். தூங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் என் பெட்ஷீட்டை தேடுவேன். தேடும்போது இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்கும்போது அவள் பெட்ஷீட்டை போத்திருப்பா, உள்ளே என் பெட்ஷீட்டை கொண்டு போய் பக்கத்தில் வச்சிருப்பா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய லுங்கி மற்ற காரியங்களை எடுத்து அவள் பக்கத்தில் வச்சு அரவணைச்சிட்டு இருப்பாள். என்ன அப்படின்னா, என் அப்பா என் கூட இருக்கிற மாதிரி, நான் வர்றதுக்கு லேட் ஆகும், வர்றதுக்கு முன்னாடியே படுக்கிறது போது இந்த மாதிரி காரியத்தை எடுத்து செய்வோம். காரணம் என்ன? என் பெட்ஷீட் வேணும், என் அப்பாவோட ஒரு பொருள் கிட்ட இருக்கணும். காரணம் என்ன? என் அப்பா மேல இருக்கிற ஆசை.
என் அப்பா மேல இருக்கிற ஆசை. இன்னைக்கு நமக்கு நம்ம தகப்பன் மேல என்ன ஆசை இருக்கு? என்ன ஆசை இருக்கு? அப்ப தகப்பன் மேல ஆசை இருக்குன்னா அவர் வார்த்தையை உள்ள நான் கொண்டு போறேனா, அந்த வார்த்தையில நான் நிலைத்திருக்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து, எப்படி நான் பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருக்கணும்? மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க. தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. எப்ப நான் தேடணும்? அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா, நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாய் இருக்கிறது. என் வாழ்க்கையில வறண்டு போயிருக்கு. என் வாழ்க்கை வறட்சி. இப்ப தண்ணீர் தாகம் உண்டு. என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில ஒரு விடுதலைக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் நான் எதிர்பார்த்து சில காரியங்களுக்காக நின்று கொண்டு இருந்தாலும், ஆண்டவரே என் தாகம் அது மேல இல்ல, என் தாகம் என் தேவன் மேல, என் தாகம் என் ஆண்டவர் மேல. இந்த தாகம் ஆண்டவர் மேல இருக்குன்னா என் கர்த்தருக்காக நான் எதையும் செய்ய கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். எதையும் செய்ய எனக்கு பலன் கொடுப்பார். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்திலே என் ஆத்துமாவும் மேல என்ன செய்கிறது? தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் ஆத்துமா தாகமாய் இருக்கும்போது என்னை அறியாம எனக்குள்ள அந்நிய பாஷையின் அடையாளங்கள் அங்கே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். வார்த்தைகள் உள்ள இருந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். என் உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் புறப்பட ஆரம்பிக்கும். என் உள்ளத்துக்குள்ள என் ஆவி அவரை துதிக்க துதிக்க என் மாம்சம் அவரை வாஞ்சிக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மாம்சம் அவரை வாஞ்சிக்க ஆரம்பிக்கும். அப்ப வாஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது சொல்ல முடியும், ஆண்டவரே அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருந்தீங்கன்னா தெரியும். நமக்கே தெரியாம ஒரு துதி, நமக்கே தெரியாம ஒரு அபிஷேகம், நமக்கே தெரியாம ஒரு அந்நிய பாஷையின் அடையாளம் நமக்குள்ள இருந்து புறப்படும் போது ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இதே போல எனக்கு எப்பவும் தாங்கப்பா. எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு எப்பவுமே இதை தாங்க, எப்பவுமே இதை தாங்க. எப்பவும் கர்த்தர் கொடுக்கணும்னா வறண்டதும் விடாய்த்ததுமான நேரங்களில கர்த்தர் மேல பற்றுதலாய் இருக்கணும். அந்த உலக கவலைகள் உள்ள வந்துடக்கூடாது. உலகத்தின் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. உலகத்தின் மயக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. ஆண்டவரே வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்திலே என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கட்டும். இப்படியே என் வாழ்க்கையில என் மாம்சமானது உண்மை என்ன செய்யும்? வாஞ்சிக்கும். இப்ப என் ஆத்மா வாஞ்சிக்கு தாகமா இருக்கிறது மாத்திரமல்ல, என் மாம்சமும் என்ன செய்கிறது? வாஞ்சிக்கிறது. என் ஆண்டவரோடு கூட நான் நெருங்கி இருக்க வேண்டும், என் ஆண்டவரோடு கூட நான் நிலைத்திருக்க வேண்டும். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும், கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இப்படியே நான் ஆசையாயிருந்து அங்கதான் கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் காண்கிறேன். ஆமென். அங்கதான் கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் காண்கிறேன். கண்டவன் சொல்லுகிறான் பாருங்க, அப்பா ஜீவனை பார்க்கிலும், கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், உமது கிருபை நல்லது. வாசிங்கம்மா அத, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம், சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமென் சொல்லுவோமா? என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனை நான் பொருட்படுத்துவதில்லை, என் வாழ்க்கையை நான் பொருட்படுத்துவதில்லை. ஆண்டவர் என் மேல வைத்த தம்முடைய கிருபையை நான் சிந்திக்கிறேன். அந்த கிருபையை ஏன்? அந்த கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். அந்த கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் கர்த்தர் என்ன நிற்க வைத்திருக்கிறார். அந்த கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னமும் வருகிற காலங்களில் நம்மை நடத்துவார். என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் உதடுகள் உம்மை துதிக்கும். என்ன வரட்டும் ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாள் மட்டும் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி என்ன செய்வேன்? கையெடுப்பேன். உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஜீவனுள்ள நாள் அளவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த வருடத்தின் இறுதியில வந்துட்டோம்பா. இன்னும் ஒரே ஒரு வாரம் தான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருச்சு. அடுத்த புதன்கிழமையில புதிய வருஷத்துக்குள்ள நம்ம கடந்து போயிடுவோம். ஆண்டவரே இந்த வருஷம் முடிய போகிறது. இந்த வருஷத்தினுடைய கடைசிக்கு நாங்கள் கடந்து வந்துட்டோம்.
உங்களை துதித்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவத்தை தாரோம். ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிற அனுபவத்தை தாங்க. உம்மை விட்டு திசை திருப்புகிற பல காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், தண்ணீரற்றதும் விடாய்த்ததும் வறண்டு போனதுமான நேரத்தில் என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கட்டும், என் ஆண்டவர் மேல எனக்கு தாகம் உண்டாகட்டும். அடுத்து அங்க வாசிங்க பாப்போம். சங்கீதம் 68:5 வாசிங்க. சங்கீதம் 68:5 வாசிங்க. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனும். எப்படி இருக்கிறாரா? பரிசுத்த வாசஸ்தலத்துக்குள்ள நீங்க கடந்து வருவீங்கன்னா அவர் எப்படி இருக்கிறார்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன். அந்த ஆலயத்திற்குள்ள நம்ம வரும் பொழுது, அவருடைய சமூகத்திற்கு நேராய் நம்ம கடந்து வரும் பொழுது, அவருடைய மகிமைக்குள்ள வந்து நான் நிலைத்திருக்க என நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது, திக்கற்றவர்களுக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறவர். விதவைகளுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? நியாயம் விசாரிக்கிறவர். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். வறண்ட பூமியில் அவர்கள் தங்குவார்கள். அப்ப கர்த்தருக்குள்ளதான் வந்துட்டனா, தனிமையாய் இருக்கிற என் வாழ்க்கையில எனக்குரியவைகளை கர்த்தர் சந்தித்து நடத்த அவர் போதுமானவர். நீங்க நினைக்கலாம், எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு யாரும் இல்லை, என் கூட எதுவும் இல்லை. யாரும் வேண்டாங்க, கர்த்தர் ஒருவர் இருந்தா போதும். அன்னன்னைக்குரியதை கர்த்தர் எனக்கு சந்தித்து நடத்துவார். அன்னன்னைக்குரிய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இன்னைக்கு வரைக்கும் என்னால் தெளிவாய் சொல்ல முடியும். ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் வீட்டில் பேசும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், ஒரு காலத்தில் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன், ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தோம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கர்த்தர் வேண்டிய உயர்வை கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு காலகட்டத்தில் நமக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. சின்ன சின்ன காரியமா இருக்கட்டும், சின்ன சின்ன காரியமா இருக்கட்டும், இது எல்லாமே என் தேவனுடைய கரத்திலிருந்து வந்தது. இதெல்லாம் என் தேவனுடைய கரத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது. என் வாழ்க்கை எப்படி இருக்கு? என் உள்ள எப்படி கர்த்தரை துதிக்குது? ஆண்டவரே, சகலமும் என் தேவனால் உண்டாயிற்று. என் தேவனால் அன்றி அவர் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் உண்டாகவில்லை. என் வாழ்க்கையில அவர் இல்லாம எனக்கு எதுவும் இல்லை. அதை தான் நாங்க யோவான்ல வாசிக்கிறோம். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஆண்டவர் இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அங்கதான் அந்த வார்த்தை சொல்லு, என்னிலே என்ன பண்ணு, நிலைத்திருப்பா, என்னில நிலைத்திரு, என்னாலே அல்லாமல் உன்னால் ஒன்றும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மை உண்மை. இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நன்றி செலுத்துகிற ஒரு நேரமாகவே அப்படி போகட்டும். ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, நீங்க இல்லாத பட்சத்தில் என் வாழ்க்கை வெறுமை. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்து வெறுமையா இருக்கிறவங்க உண்டு. ஒன்றும் இல்லை, நிறைவாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஒண்ணுமே இல்லதான் கர்த்தர் காரணம் என்ன தெரியுமா? எனக்கு கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். எனக்குன்னா நமக்கு கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. என் தேவன் என் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அது ஒன்று போதுங்க. எனக்கு தேவன் வேண்டிய ஜீவனை வைத்து நடத்துவார். தேவன் வைத்து அவர் நம்மை நடத்துவார். அடுத்து அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே சங்கீதத்தின் புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவருடைய மன விருப்பத்தின்படி 20வது அதிகாரம் சங்கீதம் 20:2வது வசனத்தை வாசிங்க. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி. ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? பரிசுத்த ஸ்தலத்தில் எனக்கு ஒத்தாசையை அருளச் செய்கிறவர். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு ஒத்தாசையை அனுப்பி சீயோனிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? ஆதரித்து நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்னை ஆதரிக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு என்ன செய்கிறார்னா ஒத்தாசையை அனுப்புகிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற காரியம் என்ன? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை உண்டாகும். அதைதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வருகிறது? ஒத்தாசை வரும். அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு? மேலேயே உள்ளது. அப்ப ஒத்தாசை பரிசுத்த ஸ்தலம், ஆலயமாகிய பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு வேண்டிய ஒத்தாசையை கர்த்தர் கொடுக்கிறார்.
அந்த ஒத்தாசையை கொடுக்க எப்படி கர்த்தர் ஒத்தாசை கொடுக்கிறார்? அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அந்த ஒத்தாசை ஆலயத்துக்குள்ள நம்ம வந்துட்டாலே போதும், அவருடைய வசனம் எனக்கு ஒத்தாசையை ஏற்படுத்தும், அவருடைய வார்த்தை எனக்கு ஒத்தாசையை ஏற்படுத்தும். நான் என்ன செய்ய வேண்டும், என்ன நடத்தணும், எப்படி நடத்தணும். இந்த தினத்தில் ஒரு சகோதரி அழைத்தார்கள். சொல்லும்போது சொன்ன ஒரு வார்த்தை, சார் பேசுகிற வார்த்தையை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் அவ்வளவு தெளிவா பேசுகிறாரு. என்ன செய்யணும், எப்படி நடத்தணும். சரி, ஆண்டவர் இங்கே மட்டும் இப்படிதான் பேசுறாரான்னு பார்த்தா, யாரெல்லாம் வராங்களோ வர கெஸ்ட் மூலமாகவும் கர்த்தர் அதே வார்த்தையை கொடுத்து கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? யாரெல்லாம் வருகிறார்களோ அந்த வார்த்தையை கர்த்தர் மீண்டுமாய், சபையில கொடுத்த வார்த்தையை கர்த்தர் மீண்டுமாய் உறுதிப்படுத்தி கர்த்தர் நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? தெய்வ ஜனமே சொல்லலாம், கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு ஒத்தாசை செய்யும்படியாக, அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்பும்படியாக தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் எனக்கு என்ன செய்கிறாரா? ஒத்தாசையை அவர் அனுப்புகிறார். அப்போ ஒத்தாசை அனுப்பும் பொழுது கர்த்தர் எனக்கு செய்வது என்ன? 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அவர் உமது மன விருப்பத்தின்படி. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். உம்முடைய ஆலோசனைகளை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். மன விருப்பத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். மன விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றையும் நிறைவேற்றி நடத்துகிறவர். செய்ய வேண்டிய ஒரே காரியம் உண்டு, உன்னதத்திற்கு ஏற வேண்டும். உன்னதத்துக்கு ஏற வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில உன்னதத்திற்கு ஏறுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நீர் தருவீராக. இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் வருஷத்தினுடைய இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். எங்களை நீர் எல்லா விதத்திலும் நடத்தி வந்தீர். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருக்கு துதியை செலுத்தினோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருக்கு மகிமைகளை செலுத்தினோம். வசனங்களை அறிக்கையிட்டோம், காணிக்கைகளை செலுத்தினோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம், ஆலயத்திற்கு கடந்து வந்தோம். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தோம். இன்னும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வருகிற ஆண்டிலே இன்னும் ஒரு படி மேலே ஏறி நிற்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அந்த மேலே உன்னதத்திற்கு போகிற ஒரு அனுபவம், மேலே உன்னதத்திற்கு ஏறுகிற அனுபவம், அந்த உன்னதத்துக்கு ஏறுகிற அனுபவத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். காலையிலே என் சமூகத்தில் வந்து என்ன செய்? எங்க வந்து நிக்க சொன்னாரு? எங்க வந்து நிக்க சொன்னாரு? எந்த இடம்? மலை உச்சியில. எங்க? காலையிலே நீ வாப்பா, காலையிலே நீ வா. அப்போ காலையிலே நீ எழும்பி வரணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. எப்பவுமே மலை சார்ந்து இருக்கிற அந்த இடமும் எப்படி இருக்கும்னா, அதிக குளிரா இருக்கும், அதிக பனிப்பொழிவு இருக்கும். இன்னைக்கு காலையில் எழுந்து நம்ம வர்றதுக்கே பல கஷ்டப்பட்டிருப்போம், அப்படி தானே? காலையில் எழுந்து குளிச்சு அம்மா சீவி சிங்காரிச்சு நம்ம வரணும் அப்படின்னாலே கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிகாலமே என்ன செய், மலையினுடைய அடிவாரத்தில் வராத, மலையினுடைய உச்சிக்கு வந்துரு. அப்போ இன்னைக்கு அந்த மலையின் உச்சிக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஏறுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஆமென். தூக்கம் ஒரு கஷ்டமா இருக்கும், மற்ற சரீர பலவீனங்கள் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதை உதறி போடு, உச்சிக்கு வா. அதை உதறி போடு, உச்சிக்கு வா. நம்ம என்னதான் காம்ப்ரமைஸ் பண்ணாலும், ஆண்டவரே எனக்கு சரீரம் டயர்டாக இருக்குது, பலவீனமாக இருக்குது, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், பரவாயில்ல, உச்சிக்கு வா, மலையின் உச்சிக்கு வா. ஆண்டவர் மோசையோடு கூட பேசின வார்த்தை அதுதான். ஏன் தெரியுமா? அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமையை உனக்கு நாங்கள் காண்பிப்பேன். ஆமீன் சொல்றீங்களா? நீ எனக்குள்ள நிலைத்திருக்கணும்னா நீ உச்சிக்கு ஏறாம நிலைத்திருக்கவே முடியாது. உச்சிக்கு ஏறாம நீ நிலைத்திருக்கவே முடியாது. அப்போ விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்க மலையின் உச்சியில் காலமே சமூகத்தில் வந்து நில்லு. காலையிலேயே சமூகத்தில் வந்து நின்று
கடந்த நாட்களில் இந்த ஒரு வாரம் தொடர்ந்து இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அந்த ஜெபத்தை வைத்திருந்தோம். அதிகாலை ஜெபம். அநேகர் வந்து கலந்து கொண்டவங்கலாம் கேட்ட ஒரு காரியம், பாஸ்டர் டெய்லி நம்ம என்ன செய்யலாம், அதிகாலை ஜெபத்தை நடத்தலாம் பாஸ்டர், எல்லாரும் நாங்கள் வந்துடுறோம். இந்த ஒரு வாரம் நல்லா உற்சாகமாக போச்சு. அடுத்த வாரம் வச்சுருந்தா தெரிஞ்சிருக்க எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்ட்டு. ஆமாம், அந்த ஒரு வாரம் நல்லா போச்சு, நல்லது தான். அந்த ஏதோ ஒரு இதில் வந்துட்டோம், பிடிமானத்தில் வந்துட்டோம். அதுக்கு அடுத்து தான் தெரியும். அப்புறம் கடைசியாக நானும் ஒரு சிலருமா தான் இங்கே நின்று என்ன செய்யணும், கர்த்தரை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கணும். ஜெபிக்கிறதுல தப்பு இல்லை. இன்னைக்கு நம்முடைய அந்த உறவு தேவனோடு கூட அந்த உச்சிக்கு ஏறுகிற அனுபவம் அது எப்படி இருக்குது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உச்சிக்கு வந்துரு, என்ன தடை வரட்டும், எழும்பி வருகிற ஒரு அனுபவத்தை நீ பெற்றுக்கோ. அடுத்து அங்கே சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு கட்டளையை எடுக்கிறார் பாருங்க. 3வது வசனத்தை வாசிங்க. உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது. சமூகத்துல நம்ம வரும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன் கூட ஒருவனும் வரக்கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவனும் கூட வரக்கூடாது. இந்த ஜெப பார்ட்னர் நல்லது, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெப பார்ட்னரை வச்சுக்கோங்க. ஆனால் தேவனோடு கூட தனித்து உட்காரணும், அவருக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒருவனும் உன் கூட வேண்டாம், நீ உட்கார்ந்து செபி. ஆமென், நீ உட்கார்ந்து செபிங்க. அப்போது ஆண்டவரோடு கூட நெருங்குவதற்கு தனித்து வருவதை தான் கர்த்தர் அதிகமாக என்ன செய்கிறார், விரும்புகிறார். அடுத்து அங்கே சொல்லப்படுகிறது, மலையில் எங்களும் ஒருவனும் அங்கே என்ன செய்யப்படக்கூடாதா, காணப்படவும் கூடாது. அப்போ நடுவில் வர செல்போனோ மற்ற காரியமோ எதுவும் உங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நானும் என்னுடைய தகப்பனும், ஆமென், நானும் என் தேவனும், அந்த அனுபவத்திற்கு நம்ம வந்துடணும். அங்கே தான் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வரப்போ ஒரு புதிய வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் ஜெப நேரம் தனி அறையில் காணப்படட்டும். ஆமென் சொல்கிறீங்களா? ஆண்டவர் அதான் சொல்கிறார், உன் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அதுக்காக நான் கூடி ஜெபிங்க. அது நல்ல ஜெபம். அது நம்மளை உற்சாகப்படுத்தும், ஆவி அனல் உள்ளதாய் மாறும், நல்லது. அதை காட்டிலும் மேலானது என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனோடு கூட தனித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம். ஆமென், தனித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவரோடு கூட நம்ம போராடுறோம் பாருங்க. யாக்கோபு பின்பு என்ன எப்படி இருந்தானா, தனித்திருந்தான். அவன் செஞ்சான், அவன் 2 பரிவாரங்களை கொண்டு வந்தான், மனைவிமார்களை கொண்டு வந்தான், எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டான், பிள்ளைகளை அக்கறைப்படுத்திட்டான், ஆடு மாடுகளை அக்கறைப்படுத்திட்டான், எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு இப்போ அவன் தேவனோடு கூட தனித்து உட்கார்றான். தனித்து உட்கார்ந்து ஆண்டவரை போராடுறான். ஆண்டவரே, நானும் நீங்களும் மட்டும்தான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட. ஆமென் சொல்றீங்களா? நீர் என்னை ஆசீர்வதித்தால், எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் தராத பட்சத்தில் உங்களை நான் விடமாட்டேன். ஆண்டவரே, அவன் போராடி மேற்கொண்டான். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேர் இனி யாக்கோபு என்ன செய்யாது, ஆமாம், எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். கர்த்தர் அப்படியே மாத்திர உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன். நான் தனித்து கர்த்தருடைய சமூகத்தில் வருவேன் அப்படின்னா என் வாழ்க்கை மாறும். எனக்குள்ள கர்த்தர் ஒரு மகிமையை கொடுப்பார், அவருடைய பிரசன்னத்தை வைப்பார். கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். எந்த அளவுக்கு நான் தனித்து ஆண்டவர் சமூகத்தில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போது இங்கே 2-3 பேர் நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறதுல ஒரு மனம் இருக்கணும். ஆண்டவர் அதனால தான் சொல்ற, ஒருத்தனும் கூட வரக்கூடாது, தனித்து நில்லு. அடுத்து சொல்றாரு, ஒருவனும் காணப்படவும் கூடாது. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மலையில் சமீபத்தில் ஆடு மாடு என்ன செய்யக்கூடாது. எனக்கு அந்த வேலை இந்த வேலை இதெல்லாம் கொண்டு வந்து கான்சன்ட்ரேஷனை என்ன பண்ணிடக்கூடாது, திருப்பிடக்கூடாது. மற்ற காரியத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறத முற்றிலுமாக விட்டுட்டு அரை மணி நேரம் நானும் என் தகப்பன் மாத்திரமே, நானும் என் ஆண்டவர் அந்த அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நம்மை நடத்துவாராக.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த புதிய வருஷத்திற்குள்ள நுழைய போகிற எங்களுடைய வாழ்க்கை தேவனோடு கூட தனித்திருக்க, தேவனோடு கூட தனித்திருக்க. ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே விட்டுறக்கூடாதுப்பா, விட்டுறக்கூடாது. ஆண்டவரே தேவனோடு கூட இருக்கிறதான அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், தேவனோடு கூட இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாய் நீவோடென்னை நோக்கிடுவே, கருத்தாய் விசாரித்து நீவோடென்னை நோக்கிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீ. கரங்களை உயர்த்தி கேளுங்க பாப்போம். தமதன் சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடும் அவருடைய சமூகம் நம்மை தேற்றி நடத்தும். வருகிற வருஷம் இளைப்பாறுதலின் வருஷமாக அமையட்டும். இளைப்பாறப்படுகிற நாட்களாய் அது மாறட்டும். சிலுவை நிழல் சுகமாய் அங்கு தங்கி, அவர் சமூகத்தில் சுகமாய் தங்கி விடுவேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுகமாய் அங்கு தங்கி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சிலுவை நிழல் எந்தன் எஸ் சுகமாய் அங்கு தங்கி. சத்தத்தை உயர்த்தி சிலுவை சுகமாய் அங்கு தங்கிடுவே. அவரிலே நிலைத்திருக்கிற அனுபவம், அவரிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். தேவஜனமே, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தி செல்லட்டும். ஆமென். மலையின் உச்சிக்கு ஏறுகிற ஒரு அனுபவம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்? அப்போ கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு செல்வாராக. தொடர்ந்து அந்த இடத்துல இந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாமா? 24 அடுத்த வார்த்தையை வாசிங்க பாப்போம். சங்கீதம் 24 அடுத்த வார்த்தையை வாசிங்க. கைகளில் 4வது வசனத்தை வாசிங்க. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. தேவஜனமே, ஆண்டவருடைய பர்வதத்தில் ஏறுகிறோம், நல்லதுதான். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம், நல்லதுதான். கர்த்தருடைய அன்பிலே நம்ம நிலைத்திருப்பதற்கு கடந்து வருகிறோம், நல்லதுதான். ஆண்டவர் விரும்புகிற ஒரு 4 குவாலிட்டிஸ் அதில் வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, கைகளில் சுத்தமுள்ளவன். ஆமென் சொல்லுவோமா? கைகளில் சுத்தமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அங்கே ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, உங்கள் கைகள் இரத்தத்தினால் கரை படிந்திருக்கிறது. உங்கள் கைகள் இரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? கரை படிந்து இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். என் கரங்கள்
கர்த்தருக்கு முன்பாக கரைப்படைந்த கரங்களாய் இருக்கிறதா? என் கரங்களை உமக்கு நேராக விரிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், குற்றமில்லாமல் என்னை நடத்துவீராக. என் கைகளை குற்றமில்லாமையிலே என்ன செய்கிறேன்? கழுவுகிறேன். என்னை என் தேவனீர் பரிசுத்தப்படுத்துவீராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த கைகளில் சுத்தம் உள்ளதை கர்த்தர் அவர் தருவாராக. கர்த்தர் நம்மை சுத்தமுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கைகளிலே காணப்படுகிற இரத்தங்கள், இரத்த கரைகள் எல்லாம் மாற்றப்பட கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் நடத்தட்டும். அடுத்தங்க சொல்லப்படுகிறது, இருதயத்தில் மாசில்லாதவன். வசனம் சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் தேவன் எனக்கு என்ன செய்ய மாட்டாரா? செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தையோடு கூட கர்த்தரை நான் தேடணும்னு நான் நினைப்பேனா, பர்வதத்தில் போய் நிற்கணும்னு நினைப்பேனா, கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க முடியாது. ஏன் தடை? ஏன் கர்த்தர் செவி கொடுக்கல? வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 66:18 வாசிங்க. சங்கீதம் 66:18 வசனத்தை வாசிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடா. ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய முடியாது? அப்போ என் இருதயம் எப்படி இருக்கு? இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் நான் வந்து நிற்கும் பொழுது 19 வசனத்தை வாசிங்க. மெய்யாய் தேவன் எனக்கு என்ன செய்கிறார்? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் ஜெபத்தின் சத்தத்தை மெய்யாய் தேவன் கேட்டார். அவருடைய பர்வதத்தில் வந்து நிற்கும் பொழுது என் கைகளில் சுத்தம், என் இருதயத்தில் மாசு இல்லாம நான் இருக்கணும். அப்போ இருதயத்தில் எப்படி இருக்கணும்? சங்கீதம் 78:18 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 78 அதிகாரத்தில் 18 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்க்கிறதான இருதயம், ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறதான இருதயம். இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட இருதயம் இருக்கா? மாற்றிக்கொள்ள ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே இவைகள் எல்லாம் என்னை விட்டு விலகி போகட்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை நான் பரீட்சை பார்க்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா, ஆண்டவர் அப்படி பண்ணுவாரா, இப்படி பண்ணுவாரா? கர்த்தர் எப்படி நம்மை நடத்துகிறாரோ அப்படியே கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஆண்டவர் நான் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு எனக்கு இது வேணும், அது வேணும், அதை வேணும். இது ஆண்டவரால் செய்ய முடியுமா? இது ஆண்டவரால் உலகத்தான் கேட்கலாம், நீங்க கேட்கக்கூடாதுங்க. உலகத்தான் 1000 பேசலாம், கர்த்தருக்குள்ள இருக்கிறனா கர்த்தருடைய இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? பரீட்சிக்க கூடாது. ஆண்டவர் கொடுப்பாரு. அவர்கள் வாயில் இருக்கும் போதே கர்த்தர் அவர்கள் புறம் தலையிலே அடித்து என்ன செய்தாரா? அவர்களை சாகடித்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அந்த ஆகாரம் வாயில் இருக்கும் போதே அவர்கள் மரித்து போனார்கள். இல்லை, ஆண்டவரே கர்த்தரை பரீட்சிக்கிற இருதயம் என்னை விட்டு மாறட்டும், அக்கிரம சிந்தையின் இருதயம் வாழ்க்கையை விட்டு மாறட்டும். அடுத்து அங்கே ஆண்டவர் எப்படி விரும்புகிறார்னா, 1 பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம், மறைந்திருக்கிற குணம், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு என்ன செய்யட்டும்? அலங்காரமாய் அது இருக்கட்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? 1 பேதுரு 3 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வேகமாய் வாசிங்க. 1 பேதுரு 3 அதிகாரம் 4 வசனத்தை. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற உங்கள் சாந்தமும், அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிறதான அந்த குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கிறது. அதுவே தேவனுடைய பார்வையில், கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்ப அந்த மறைந்திருக்கிற குணம் வெளியே வர வேண்டும். ஆமென். ஆமா, மறைந்திருக்கிற அந்த குணங்கள் வர வேண்டும். ஆமாம், கோபங்கள் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ள இருக்குதா? அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற்றப்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த நிலைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். எனக்குள்ள இருக்கிறதான கர்த்தருக்கு பிரியமில்லாத குணங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், புறம்பான காரியங்கள், இவைகளெல்லாம் மாறி சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே எங்களுக்கு அலங்காரமாக இருக்கட்டும். அதுவே தேவனிடத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? அவருடைய பார்வையில்
விலையேற பெற்றதா இருக்கிறது, விலையேற பெற்றதா இருக்கிறது. மூன்றாவது, தன் ஆவியை, ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதிருக்கிற அனுபவம். ஆத்துமாவை என்ன செய்திடக்கூடாது? மாயைக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாது. அங்கே பிரசங்கி சொல்லும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை, சூரியனுக்கு கீழே தென்படுகிற சகலமும் எப்படிப்பட்டதுதான்? மாயை. சகலமும் மாயை. மாயின் காரியங்களில் போய் என்ன பண்ணிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. எந்த ஒரு மாயின் காரியங்களும் உள்ள வந்துடக்கூடாது. ஆத்துமாவை மாய்க்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாது. அப்போ உலகத்தின் மீது எதன் மேல நம்ம ஆசையை வைக்கிறோமோ அந்த மாயையை பற்றி கொள்ளுகிறோன்னு அர்த்தம். அங்க வசனம் சொல்லுகிறது, யோனால நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் தங்களுக்கு வருகிறதான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிறதான கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை அவங்க போக்கடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கண்கள், அவங்க ஆத்மா முழுவதும் எது மேல இருக்கு? மாயின் மேலேயே இருக்கு. மாயையை பற்றி கொண்டே இருக்கு. அது வேணும், இது வேணும், இது செய்யப்படணும், அது செய்யப்படணும், அதுலேயே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, கர்த்தருடைய பர்வதத்தில் நான் நிலைத்திருக்கணும், கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருக்கணும். என் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேண்டும், என் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேண்டும். வேகமாய் கடந்து சொல்லுகிறேன். கடைசியாய், கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன். கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன். அப்போ தீங்கை பிணைக்கிற இருதயங்கள், தீங்கை செய்கிற காரியங்கள், கபடாய் ஆணையிடுகிற காரியங்கள், இவைகள் ஒன்றும் என் வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தர் என்னை பரிசுத்தமாய் நடத்துவாராக. சில பேர்லாம் பாருங்க, சத்தியம் எல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி மதர் ப்ராமிஸான்ருவாங்க, அம்மா சத்தியமானுவாங்க, ஈஸியாக வந்துடும். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா எதன் மேலே என்ன செய்யாத, சத்தியம் போடாத. அவசரத்தில் வந்துடும் சில நேரத்தில். இல்லை, வாயில் சத்தியமாக இல்லை, அப்படி நினைக்கல, இப்படி நினைக்கல, இப்படி பேசலை, அப்படி பேசலன்றோம். ஆனால் அதுக்கல்ல ஆண்டவர் சொல்கிறார், கபடா என்ன செய்யாத, அணையிடாமல் இருக்கிறவன். அவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட கவனமாய் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காரியம் என்ன? வார்த்தையில் உண்மையோடு கூட கர்த்தர் இருக்க உதவி செய்வாராக. அப்போது கபடாய் ஆணையிடாமல்னா அங்கே பொய் ஆணையிடுகிறவர்களாய் மாறி விடுகிறோம். பொய் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத பொய்யும் அருவருப்பும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா இருக்கிறது. அப்போ பொய்யை பேசுகிறவன் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அவனுக்காக உண்டாக்கப்பட்டதான ஆக்கினை, நரகத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இல்லை, என் வாயிலிருந்து பொய் வரக்கூடாதுப்பா. ஆமென். அப்போ ஆணையிடுறோன்னா என்னது சொல்கிறோம்? சத்தியத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம், உண்மையை நம்ம அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்பா பொய் ஆணை என்ன செய்யாத, இடாத. வாயிலிருந்து கபடான காரியங்கள் வந்துடக்கூடாது. பொய்யாய் பேசிடாத. கர்த்தருக்கு பிரியமாய் உண்மையை பேசக்கூடிய இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. என்ன இருந்தோ கர்த்தர் அதை உள்ளதென்றும் இல்லதை இதற்கு மிஞ்சினது எப்படி இருக்குமா? தீமையினால் காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக உத்தமமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்போ தான் கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க முடியும். அப்போ கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? சங்கீதம் 24:5 வசனத்தை வாசிப்போமா? இந்த 4 காரியங்கள், கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசு இல்லாமல், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல், கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 5 வசனம், கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும், கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும், ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோமா? அவன் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஆமீன் சொல்றீங்களா? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். இன்னைக்கு நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமீன் சொல்றீங்களா? அப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, வேகமாய் சொல்லுகிறேன், யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம எடுப்போம் அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். நீதியின் தேவனால் அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 39வது அதிகாரம் 2வது 3வது 6வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கிற அந்த அனுபவம், ஆண்டவர் அவனுக்குள்ள நிலைத்திருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். எங்க இருந்தான்? எஜமானுடைய வீட்டில் இருந்தான். யாரு? போத்திபாரனுடைய வீட்டில் அவன் இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும்,
கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் அவன் கர்த்தர் வாய்க்க செய்கிற பண்ணுகிறார் யாவையும் என்றும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து யோசேப்பின் மேல் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் அவன் என்ன செய்தானா? கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்நிய ஜனத்தான், எகிப்தின் ஒரு அங்கே காணப்படுகிறதான ஒரு மனிதன், போத்திப்பார் என்கிறதான எஜமான், அவனுடைய வீட்டின் விசாரணைக்காரனாக கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். ஆமீன் சொல்றீங்களா? கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் நீதியின் தேவனால் என்ன செய்கிறான்? அவன் சகலவற்றையும் பெற்றுக்கொள்கிறான். ரெண்டாவது அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. 39, 21, 22, 23 வாசிங்க பார்ப்போம். கர்த்தரோ அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய சிறைச்சாலை, அங்கே யாரு? எகிப்தில் இருந்ததான ஒரு எஜமானுடைய கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்க பண்ணினார். இங்க ஆண்டவர் எங்க செய்யறார் அப்படின்னா, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்த எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கப்பட்டபடியினாலும் அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் சிறைச்சாலை தலைவன் அவனிடத்தில் என்ன செய்யல? விசாரிக்கவில்லை. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கர்த்தர் என்ன செய்தார்னா, தயவு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் அங்கே அவனை உயர்த்தி வைத்தார். இங்கே பார்க்கும் பொழுது அவன் வசமாயிருந்த சகலவற்றையும் யார்கிட்ட கொடுத்துட்டான்? யோசேப்பின் இடத்துல கொடுத்துட்டான். கடைசியாய் பார்ப்போம். ஆதியாகமம் 41:38 வாசிக்கலாம். நம்ம உள்ளேருந்து சொல்லணும்னா நிறைய காரியங்கள் கொடுக்க வேண்டியது உண்டு, நேரங்கள் கடந்து போயிட்டு, அதனால் வேகமாய் அதை மட்டும் நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் அதை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 41:38 வாசிங்க. பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு, நல்ல கவனிங்க, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் வெளியில இருந்து உள்ள போயிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி என்ன செய்வார்கள்? நடக்க கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் முதல்ல வீட்டுக்கு அதிகாரியா வச்சான். இப்ப சொல்லுகிறான், பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை நான் என்ன செய்கிறேன்? அதிகாரியாக்குவேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பாணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை என்ன செய்துட்டான்? அதிகாரி ஆக்கினான். கடைசியா வாசித்து முடிப்போம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் பெற்றான், ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் அவன் பெற்றுக்கொண்டான். கர்த்தர் அவனை கைவிடவில்லை. சகோதரர்கள் விரோதமாக எழுப்பினார்கள்,
தகப்பன் மறந்து போய்விட்டார், சுற்றி இருக்கிறவர்கள் அவனை விட்டார்கள். யார் விட்டாலும் கர்த்தர் கைவிடவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய உத்தம குணம், உத்தம இருதயம், கபடில்லாத தன்மை, கைகளில் சுத்தம், சகலமும் கர்த்தருக்கு முன்பாக அவன் நேர்த்தியாய் இருந்தது நிமித்தமாக கர்த்தர் அவனை உன்னதத்தில் கொண்டு போய் வைத்தார். தேவஜனமே, இந்த கடைசி நாளுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். புதிய வருடத்திற்குள்ளே நுழைய போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், என் கைகளில் சுத்தத்தை தாங்க ஆண்டவரே, என் இருதயத்தில் மாசு இல்லாத ஒரு அனுபவத்தை தாரும். என் ஆத்துமாவை மாயைக்கு நான் ஒப்பு கொடுத்துடக்கூடாது, உலக ஆசைக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாது, டிவி சினிமா அது இதுன்ட்டு ஒப்பு கொடுத்துடக்கூடாது. என் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கணும். கபடாய் ஆணையிட்டு போகிறதான அனுபவங்கள், பொய்யின் காரியங்கள் என் உள்ளத்துக்குள்ளே வந்துடக்கூடாது, என் வாயில் வந்துடக்கூடாது. கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு முன்பாகவும் கர்த்தர் கொடுத்த குடும்பத்திலும், கர்த்தர் கொடுத்த சபையிலும், கர்த்தர் கொடுத்த சமுதாயத்திலும் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு என் தேவனிய கிருபை பாராட்டுங்க. கர்த்தருக்குள்ளே நம்ம இருப்போம் அப்படின்னா கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் நமக்கு உதவி அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் அவன் பெற்றுக்கொள்ளுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ ஆண்டவரிடத்தில், ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக கரைப்படாதவர்களாய் அவருடைய பர்வதத்தில் ஏற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு நாளிலே ஆண்டவர் வரப்போகிறார். ஒரு நாளில் இயேசுனுடைய வருகை மிக சமீபமாய் அது காணப்பட போகிறது. எப்பொழுதும் அவரோடு கூட நம்ம இருக்க போகிறோம். இந்த பூமியிலே நிலைத்திருக்கிற அனுபவம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தரப்போகிறார்.